இங்கே நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் டெபிட்டாஸ் அக்கௌண்ட் பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா, இது கொஞ்சம் டீட்டெயிலாக புரியறதுக்காக நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் சம்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி. ஸோ இது நீங்கள் ஓகே எல்லாமே உங்கள் மேலே டிபெண்ட் பண்ணி நீங்கள் போங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பண்ணுறீங்க சேல்ஸ் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ கஸ்டமர் வந்து உங்கள் கிட்டேருந்து குட்ஸ் வாங்குகிறான். ஸோ அவன் வந்து 1 lakh கிட்டேருந்து குட்ஸ் வாங்குகிறான், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறான் உங்ககிட்ட. சரிங்களா, பட் கஸ்டமர் என்ன பண்ணுறான், அங்கே உங்களுக்கு பேமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே கிரெடிட்டில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, சேல்ஸ் பண்ணிடுறீங்க. கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா, ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து 3 monthக்காக இந்த குட்ஸ் வந்து நான் கடனுக்காக வாங்குகிறேன். ஸோ 3 monthக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அமௌண்ட் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு அதுதான் என்னது, அந்த 3 month அவங்க டைம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னது மெச்சூரிட்டி டேட்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நம்ம, அதை மெச்சூரிட்டி டேட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, சில டைம் என்ன ஆகலாம், கஸ்டமருக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, சிலது வந்து பிடிக்காமலும் போகலாம். ஸோ சில பார்ட் வந்து அவன் என்ன பண்ணலாம், சேல்ஸ் ரிட்டர்ன் கூட பண்ணிடலாம். ஓகேங்களா, ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்புறம் வந்து என்ன இருக்குது இங்கே இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கேஷ் என்ன பண்ணிடலாம், அவன் மெச்சூரிட்டி டைமில் அவன் வந்து உங்களுக்கு கேஷும் கொடுத்துடலாம். கேஷ் கொடுத்தா இல்லை பேங்க் மூலியமாகவும் கொடுக்கலாம் அவன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, இங்கே பை சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அப்போ பில்ஸ் ரிசிபிள் டிஸார்டர்னா என்னன்னா, மெச்சூரிட்டி டேட் டைமில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்காது போயிட்டாங்க. ஓகேங்களா, அது என்னது பில்ஸ் ரிசிபிள் டிஸார்டர்டுன்னு ஆயிடுச்சு. சரிங்களா, ஓகே பாருங்கள் இங்கே வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்னா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்னா, தட் இஸ் இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, தட் இஸ் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நான் வந்து ஒரு 3 monthக்கு அப்புறம் இங்கே எழுதியிருப்பாங்க எல்லாமே, 3 monthக்கு அப்புறம் அமௌண்ட் கொடுக்கணுன்ட்டு. ஓகேங்களா, அவங்க 2 பேரோட சைன் இங்கே இருக்கும். சரிங்களா, ஸோ அதுதான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இப்போ, ஸோ மெச்சூரிட்டி டேட்டில் வந்து என்ன இருக்காது, அவன் அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டான். சரிங்களா, ஸோ அதான் இங்கே என்ன இருக்குது, சன்ட்ரி டெட்டாஸ்ன்னு இருக்குது. ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் டிஸார்டர்னா அதான் மெச்சூரிட்டி டேட்டில் அவங்க வந்து கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே அதுக்கப்புறம் வந்து லாஸ்டிங் வந்து க்ளோசிங் பேலன்ஸாக இருக்குது. இப்படின்னா என்னதுன்னா, இந்த பேலன்ஸ் வந்து ஸ்டில் பெண்டிங்காக இருக்குது, ஒன்றும் வந்து அந்த கஸ்டமர் வந்து ஒன்றும் கொடுக்கல அந்த அமௌண்ட்டு. சரிங்களா, ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா பாருங்கள் இங்கே, இது வந்து நம்ம உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் உங்கள் அசட் சைடில் போகும் இது. சரிங்களா, அங்கே எழுதுவோம் இது இல்லை சாரி, இது எழுத மாட்டோம், இங்கே எழுதுவோம் நம்ம. சாரி நான் தப்பாக கொஞ்சம் சொல்லிட்டேன், இது எழுத மாட்டோம், இதை எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இப்போ, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே ஆட் பண்ணி இங்கே போட்டுருவோம். அதுக்கப்புறம் இது கூட இந்த ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருக்குது, இந்த கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கூட நம்ம லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் டெபிட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு கிடைக்கும். எவ்வளோ வந்து நம்மளுக்கு பில்ஸோட அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த பில்ஸோட ரிசீவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டோட்டல் டெபிட்டாஸ் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் நம்ம எழுதிடுவோம். மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதிக்கோங்க, இல்லை இங்கே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க நீங்கள். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை இந்த பக்கம் எழுதிப்போம். சரிங்களா, அப்புறம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, டோட்டல் டெபிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ வந்து அமௌண்ட் இங்கே வந்து கேஷில் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, இல்லை பேங்க் மூலயமா ரிசீவ் ஆகிருக்கும். ஓகே, அப்புறம் பாருங்கள் இங்கே டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருப்பாங்க, ரைட். சரி, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அவனுக்கு கண்டிப்பாக மேபி 10%, 5%, எவ்வளோ பர்சன்ட்டோ அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அவனுக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ அது கூட நம்ம இங்கே தான் எழுதுவோம். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் நான் சொன்னேன் உங்களுக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் கூட ஆயிருக்கலாம். அப்புறம் பாருங்கள் ரிட்டர்ன் இன்வர்ட், இதோட மீனிங் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இன்வர்ட் அண்ட் அவுட்வர்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, தட் இஸ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவன் என்ன கொடுத்துருக்கான், உங்களுக்கு ரிட்டர்னில் கொடுத்துட்டான். சில ப்ராடக்ட் வந்து அவனுக்கு பிடிக்கல, ஸோ என்ன ஆயிடுச்சு, ரிட்டர்ன் இன்வர்ட் மீன்ஸ் உங்ககிட்ட வந்துடுச்சு. அது ரிட்டர்னாக உங்ககிட்ட இன். ஓகே, உங்ககிட்ட இன். ஓகேவா,
ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட திரும்பி வந்துடுச்சு இன்வேர்ட்னா. ஓகேங்களா? ஓகே, பேட் டெட்ஸ்னால் என்னென்னா, இப்போ இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஃப்ராடுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, சில ஃப்ராட் எல்லாம் பண்ணுவான் அவன். ஓகே, அவன் என்ன பண்ணுவான், உங்கள் அமௌண்ட்டு மேபி அவன் வந்து 20,000 அவன் என்ன பண்ணுவான், கொடுக்க மாட்டான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆள் வந்து ஃப்ராடுன்ட்டு. ஓகே, ஸோ அதுதான் என்னது, உங்களுக்கு பேட் டெட்ஸ் மீன்ஸ் இந்த திரும்பியும் ரிகவர் ஆகாது. ஓகே, எப்பயும் ரிகவர் ஆகாது தான். இது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் லாஸ் இது. ஓகே, இது வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு இது லாஸ். ஓகேங்களா? ஸோ பேட் டெட்ஸ்னால் மீன்ஸ் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிகவர் ஆகாது. ஓகே, அதுதான் பேட் டெட்ஸு. அப்புறம் பாருங்கள், இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் பாருங்கள், இங்கே பை பேலன்ஸ், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் சி பை டி. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் கொண்டு போவோம் ஆஸ் அ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா? இல்லை சன்ட்ரி டெட்டார் இல்லை டெட்டார், இதெல்லாம் ஒன்று தான், சேம் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போவோம், இந்த அமௌண்ட்டு, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட்டு, இது நம்ம வந்து உங்களோட அசட் சைட் பேலன்ஸ் ஷீட்டில் அங்கே தான் நம்ம எழுதுவோம் இதை. சரிங்களா? அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், உங்கள் டெபிட் சைடில் பாருங்கள், இதுதான் உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ், டெட்டாரோட ஓப்பனிங் அமௌண்ட் இங்கே வரும். அதுக்கப்புறம் சேல்ஸ், இதுதான் உங்களோட பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். கிரெடிட் சேல்ஸ் பாருங்கள், நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டே போடுறது நம்ம இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம போடுறோம். ஓகே, கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், இங்கே வந்து சப்போஸ் இங்கே வந்து நம்ம தட் இஸ் டிஸ்ஆனர்ட் ஆகிடுச்சு செக்கு. சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட் செக் வந்து டிஸ்ஆனர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பாருங்கள், 2 பில்ஸ் ரிசீவபிள் இங்கே போட்டிருக்கோம். இதுனா என்னது, இது வந்து நம்மளுக்கு ஸ்டில் இன்னும் ரிசீவ் ஆகலை இந்த அமௌண்ட்டு. நம்ம இங்கேருந்து கொண்டு வரோம் அந்த அமௌண்ட்டு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பை சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே கூட எழுதுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஃபுல் டோட்டல் சேல்ஸ் தெரியணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸு. ஓகேங்களா? அப்படி பாருங்கள், இங்கே இதே வந்து அவன் வந்து கேஷ் சேல்ஸில் பண்ணியிருந்தான்னா இவ்வளோ வந்து நம்ம எதுவுமே போட தேவையில்லை. சரிங்களா? அங்கேயே கதை முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் போடுறதே எதுக்காகனா, எவ்வளோ கிரெடிட் சேல்ஸ் இருக்குதுன்னு நம்ம லாஸ்ட்டாக அமௌண்ட் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு சொல்லிவிடுங்க. ஓகே.